ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க வீரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது ருத்திரம்னு 2024ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள மூவி எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த உள்ள பார்க்க போறோம். இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ஜானர் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம அபர்ணா பாலமுரளி, ராஜ்பி ஷெட்டி தான் லீட் பண்ணி இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க கதை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். படத்துல நம்ம ராஜ்பி ஷெட்டி வந்து மேத்யூ அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வராரு. இவர் டாக்டர். ஸோ டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல டாக்டரா இருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள இவரோட முகமே வேற. இவரோட வீட்டுக்குள்ளதான் நம்ம அபர்ணா பாலமுரளி ஒரு பிணை கைதியா மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்க ரூம் ஃபுல்லாவே சவுண்ட் ப்ரூஃப். அவங்க எவ்வளவு கத்துனாலும் வெளியில ஒரு துளி சவுண்டு கூட கேட்காது. அப்படிப்பட்ட ரூம்ல அடைச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோ எவ்வளவு வந்து டார்ச்சர் பண்ண முடியுமோ, என்னென்ன டார்ச்சர் எல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினை பண்றாரு. இப்படி ஹீரோயின இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற அளவுக்கு என்ன பண்ணாங்க? எதுக்காக நம்ம ஹீரோ இப்படி கஷ்டப்படுத்துறாரு? அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம அபர்ணா வந்து இவர்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா? அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. எனக்கு இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமாவா எடுத்திருக்காங்க. இந்த படத்த பார்க்கும்போது உங்களுக்கு டயலாக்ல வந்து மலையாளம் பேசுறாங்க. அதனால உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியே வேணாம். இந்த படத்த கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா 70% ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சீன் மூலமாவே எல்லா விஷயங்களையும் கன்வே பண்ணிடுறாங்க. இந்த இந்த நடக்குது, இப்படி வீட்டுக்குள்ள ஒண்ணு வருது, அத வச்சு இப்படி தப்பிக்க போறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள வச்சு சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டிங் சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்துல நடிச்சிருக்க குறுகிய கதாபாத்திரங்கள்ல நம்ம ஹீரோவா நடிச்சிருக்க ராஜ்பி ஷெட்டி. சொல்லப்போனா படத்தோட மெயின் வில்லன் அவர்தான். கேரக்டருக்கு ஏத்த மாரியான ஒரு ஜஸ்டிஃபை பண்ற மாரியான சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ கண்டிப்பா குடுத்துருக்காங்க. அபர்ணாவ பொறுத்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஆனா கிளைமாக்ஸ்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல நம்ம ராஜ்பி ஷெட்டிக்கு கூட டயலாக்ஸ்லாம் இருக்கு. ஆனா அபர்ணாக்கு வந்து கதறல் பண்ணக்கூடிய சவுண்ட் மட்டும் தான். மித்தபடி டயலாக்ஸே கிடையாது. ஆனா பெர்ஃபார்மன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ராஜ்பி ஷெட்டி அவரோட ரோல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலம் ஹோல்ட் பண்ணதுனால தான், ஹீரோயின் வந்து இவங்கிட்ட போய் மாட்டிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தாக்கம் நம்மளுக்கு எதனால வருதுன்னா, இவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால தான். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. இத தாண்டி டெக்னிக்கலா குடுக்க வேண்டிய சப்போர்ட்ட நீட்டா பண்ணி குடுத்துருக்காங்க. பேக்கிரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிக் நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. படத்த ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷுவல்லாம் இல்ல. டார்ச்சர் பண்ற மாரியான போர்ஷன்ஸ் இருக்கு. ஆனா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்த வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய பெரிய அடல்ட் கன்டென்ட்லாம் கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். ஸோ உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்த யாராவது இருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.